அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பங்களாதேசி லாங்குவேஜ்ல ஒரு மர்டர் மிஸ்ட்ரி படமா ரிலீஸ் ஆயிருக்கு. ஃப்ளோர் நம்பர் 7 அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ படத்தோட ஆன்லைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பிரபல ஆக்டர் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும்போது எதிர்ச்சியா ஏற்பட்ட ஒரு விபத்தால பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு மாதிரி போலீஸ்காரங்க வந்து விசாரிக்கும் போது நிறைய டார்க் சீக்ரெட் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த விஷயங்கள் என்ன அப்படின்றது, நடந்தது ஒரு விபத்தா இல்ல கொலையா அப்படின்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ஸோ கிளைமேக்ஸ்ல நீங்க எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கை இல்லை. இந்த கதைக்குள்ள கொண்டு போயிடுறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஒன்று வேகமா ஓடிக்கிட்டே இருக்கும் போது அதுக்குள்ள இருக்க ஒரு 2 பேரை காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா காதலர்களா இருப்பாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது மூலமாவே இவங்களுக்குள்ள ஒரு சண்டை அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். அங்க இருக்க காதலனுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் கூட பழக்கமா இருக்கும். இதனால இவங்க 2 பேருக்குள்ள நடுவுல நிறைய சண்டைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த செகண்ட்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு சண்டை தான். இதோட முடிவுல 2 பேருக்கும் இந்த சண்டை பயங்கரமா அவளுக்கு அங்க இருக்கிற காதல எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி பாக்குற ராவுல இதனால கோவத்தோட உச்சக்கட்டத்துக்கே போய் அவர் வச்சுக்கிட்டு இருந்த ஒரு கன் எடுத்து கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி அவங்களோட மூஞ்சில காமிக்க பயந்து போறாங்க. எதுவுமே பேசாம நின்னுகிட்டே இருக்கும்போது இவர் கன் எடுக்கிறாரு. அங்க இருந்து போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி இவங்க கன்னை புடுங்கி அந்த இடத்துல இவரை சுட்டு கொள்றாங்க. ரத்த வெள்ளத்துல அப்படியே கீழே விழ கட் பண்ணி இது எல்லாமே சினிமாக்காக எடுக்கப்பட்ட சீன் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா பங்களாதேஷி இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருப்பாங்க. இந்த சீன் முடிஞ்சது அந்த லேடிக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான கிளாப்ஸா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு தான் அவார்டு, நீங்க வேற லெவல்ல நடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பக்கத்துல உட்காந்து எல்லாரும் புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருக்க அங்க கீழே விழுந்து கிடக்குற கதாநாயகனை பாக்குறாங்க. பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு. பயந்து போறாங்க. அங்க இருக்க எல்லாரும் தூக்கிட்டு வந்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்க அவரோட உடம்புல இருந்து ரத்த காயங்கள். அதாவது இந்த லேடி சுட்டுட்டு வந்தாங்க இல்லையா, அது டூப்ளிகேட் கன் கிடையாது, ஒரிஜினல் கன். இதை பார்த்ததும் அங்க இருக்க எல்லாரும் பயந்து போறாங்க. இது எப்படி நடந்தது, இந்த ஷூட்டிங் ஸ்பாட்குள்ள எப்படி உண்மையான கன் வந்தது அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க அங்க இருக்க ஒரு நபர் பாத்தீங்கன்னா போலீஸ்காரருக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. ஃப்ளோர் நம்பர் 7 இந்த பில்டிங்ல ஒரு மர்டர் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க படத்தோட டைட்டில் போட்டு அப்படியே கட் பண்ணா எல்லா மீடியாக்காரங்களையும் காமிக்கிறாங்க. இந்த விஷயத்தை எல்லாரும் பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு போலீஸ் ஆபீசர் போயிருக்காரு. இது விபத்தா இல்ல கொலையா அப்படின்றது அவர் விசாரிக்கும் போதுதான் தெரிய வரும் அப்படின்ற மாதிரி பயங்கரமான விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்க கட் பண்ணி ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. இந்த சம்பவத்தால மனம் முடிஞ்சு போய் பயங்கர அப்செட்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி இந்த சம்பவம் நடந்தது, தாரியனுக்கு ஒரிஜினல் கண்ணு கொடுத்தா அப்படின்னு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க கட் பண்ணி இந்த பில்டிங்க்கு வெளியே காமிக்கிறாங்க. ஒரு போலீஸ்காரர் பாத்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்கிறாரு. பயங்கர ஆட்டிடியூடான ஆளு. வந்த உடனே முதல் வேலையா இந்த கேஸை முடிச்சுட்டு போய் ஆகணும் அப்படின்ற பரபரப்புல அங்க இருக்க முதல் ஆளான டைரக்டர் கிட்ட போய் விசாரிக்க அவருக்கு இதுல எந்த சம்பந்தமும் இருக்காது. அந்த ஒரிஜினல் கன் யார் மாத்தி வச்சா அப்படின்றது தெரியல. கண் இமைக்கிறதுக்குள்ள இந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சுன்னு சொல்ல அங்க இருக்க போலீஸ்காரரும் இதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாருமே முன்னாடி வந்தாகணும், அது ஒருத்தங்க கூட நான் சொல்லாம வீட்டுக்கு போக கூடாது அப்படின்னு மாதிரி பயங்கர வரப்பா பேசிட்டு போக டைரக்டருக்கு ஒன்னும் புரியல. அவரோட அசிஸ்டண்ட கூட்டிட்டு ரெஸ்ட் ரூம் போறாரு. அங்க போய் அந்த கண்ணை யாரையா மாத்தி கொடுத்தது, ஆமா கன் எடுத்து கொடுக்குற வேலையில யாரையா பார்த்ததுன்னு கேட்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இதை பண்ணிருப்பாரு. அவரை அங்க காணும். இந்த விஷயம் டைரக்டருக்கு தெரிஞ்சது. யோ அவன் வேற ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான், அவனை காணும்னா என்ன அர்த்தம், எப்படியாவது அவனை தேடி புடுங்கியா அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க டைரக்டர் பக்கத்துல இருக்கவர், சார் போலீஸ்காரர் ஹேண்டில் பண்றதுல எனக்கு ஒரு விஷயமே இல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி நடந்து போக்கிட்டே இருக்க இவங்க பேசிக்கிட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே அந்த போலீஸ்காரர் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாரு. என்னப்பா சொன்ன, உனக்குல ஒரு மேட்டரே இல்லையா, ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே, ஆமா அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் எல்லாத்தையும் பண்ணா, நீங்க கண்ணா அவன் தான் கொடுத்தா, நீங்க அவன் எங்க பண்ணி கேட்க காணோன்னு முழிக்கிறாங்க. காணோன்னா எப்படி, அவனை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் இருக்கா அதை கொடுங்கயா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க 2 பேரும் திருன்னு முழிக்கிறாங்க. இவர்கிட்ட ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னுக்காக, சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரொடியூசர் இருக்கும், இறந்து போன அந்த ஹீரோக்கு ஒரு சண்டை வந்தது சார்னு சொல்ல இவரும் மேற்கொண்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு பிளாஷ்பேக் உள்ள கொண்டு போறாங்க. ஒரு பெரிய ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா ஹீரோவை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி உள்ள என்டர் ஆகுறாரு. அவர் முன்னாடி காலத்துல அரசியல்வாதியா இருந்ததால அவருக்கு செல்வாக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு மாதிரி இருக்கும். நீங்க எவ்வளவு பணம் வேணாலும் கேட்டு வாங்கிக்கோங்க, அடுத்து ஒரு 10 படத்துக்கு நீங்க நமக்கு நடிச்சு கொடுத்தாகணும் அப்படின்னு மாதிரி கான்ட்ராக்ட் போடலாம் ட்ரை பண்ண அங்க இருக்க ஹீரோ பாத்தீங்கன்னா நடிச்சு கொடுக்கறதுல ஒரு மேட்டரே இல்ல, ஆனா இந்த 10 படத்து புதுமுகங்களா நான் அறிமுகப்படுத்தணும் இருக்கு, அதனால நான் சொல்ற கேஸ்டிங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு படம் நடிச்சு கொடுக்க தயார் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல எதிரில் இருக்க ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோ நடிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா ஒரு ஹீரோயின் கூட, அந்த ஹீரோயின் கூட தான் 10 படமும் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி கமிட் பண்ணிருப்பார். சோ அவங்க கூட தான் நீங்க நடிச்சாகணும், இந்த புதுமுகங்கள்ல எங்களுக்கு வேணாம், காசு எவ்வளவு வேணா வாங்கிக்கோங்க, ஆனா நாங்க சொல்லதான் நீங்க பண்ணி ஆகணும்னு சொல்ல இவங்க 2 பேருக்கும் நடுவுல வாக்குவாதங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த ஹீரோயின் வேணாம் அப்படின்னு மாதிரி இவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்க அந்த ஹீரோயின் தான் வேணும், அவதான் என்னோட லக்கி சாம் அப்படின்னு மாதிரி ப்ரொடியூசர் ஒரு பக்கம்
பேசிக்கிட்டே இருக்கு. இதோட முடிவுல ப்ரொடியூசர் பயங்கர கடுப்பாயிட்டாரு அண்ட் பயங்கர போதையில வேற இருந்திருப்பாரு. என்னடா நெக்கலா பேசுற அப்படிங்கிற மாதிரி கையில இருக்க ஒரு கன் எடுத்து அவர் மேல வச்சு, என்கிட்ட காசு எவ்வளவு வேணா வாங்கிக்கோ, ஆனா நான் சொல்றது தான் நீ நடிச்சு கொடுத்தாகணும், நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்கு. ஹீரோ ஸ்டன் ஆகி போயிட்டு அங்க இருக்க எல்லாருமே அந்த ப்ரொடியூசரை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போறாங்க. இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்காரர் தெரிஞ்சுக்கிட்டாரு. உடனடியா இங்க வந்துட்டு போனார் இல்லையா அந்த அரசியல்வாதி ப்ரொடியூசர், அவரை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவரோட டீம்ல இருந்து ஆள் அனுப்பி வச்சுட்டு அடுத்த கட்ட முடிவா இது எல்லாத்துக்கும் சம்பந்தமா இருக்கு. ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அவங்கள பாக்கணும் அப்படின்னு மாதிரி போகிற ஹீரோயினோட அசிஸ்டன்ட் உள்ளலாம் விட முடியாது, அவங்க ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருக்காங்க, அவங்களுக்கு ஓய்வு தேவைப்படுது அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. போலீஸ்காரர் வேற மாதிரி ஆள் பலரும் ஒரு அறை கொடுக்கறாரு. எங்க இருந்தாலும் அவ வந்துதான் ஆகணும், விசாரிக்காம எப்படிப்பா போறதுன்னு உள்ள போக அவங்க பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. எதுவுமே நான் பேச தயாரா இல்ல, என்ன கேட்காம எதுக்கு ரூமுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காங்க. பயங்கர கடுப்புல பேசிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரரால கேட்கவே முடியல. அங்கேயும் பலாருன்னு வராரு. இங்க கன்னை ஃபயர் பண்ணதாலதான் அவர் இறந்து போயிருக்காரு, நீங்க ஃபேக்கான கன்னை வச்சு ஃபயர் பண்ணீங்களோ ஒரிஜினல் கன்னை வச்சு ஃபயர் பண்ணீங்களோ இதுல நீங்க சம்மந்தப்பட்டிருக்கீங்களா, உங்களை விசாரிக்காம எப்படி நாங்க உங்களை விட முடியும் அப்படின்னு மாதிரி கேட்டு அவங்கள உட்கார வச்சு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சில உண்மைகள் எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் உள்ள போகுது. இவங்க இந்த இண்டஸ்ட்ரியில பெரிய ஹீரோயினா இருக்கவங்க தான் இல்லையா, இந்த படத்துக்காக கமிட்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த படத்துக்கு செகண்ட் ஹீரோயின் அப்படின்னு ஒரு பொண்ணு அங்க கொண்டு வர மாதிரி காமிக்கிறாங்க. இதை பார்த்ததும் முதல் ஹீரோயினுக்கு பயங்கர கடுப்பாயிடுது. யார் எவனும் தெரியாம பக்கத்துல உட்கார வச்சிருவீங்களா, என்னோட ரூம்லயே வந்து என்னோட இடத்துல உட்காந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி அவங்கள பயங்கரமா காயப்படுத்திட்டு டைரக்டர் கிட்டே போய் இந்த படத்துல அவ இருக்கவே கூடாது, அவளை நீங்க தூக்கி ஆகணும் அப்படின்னு மாதிரி டிமாண்ட் பண்ண அந்த மனுஷனும் இல்ல ஹீரோ தான் எங்க இருந்தோ கூட்டு வந்துட்டாரு செகண்ட் ஹீரோயினா போட்டாகணும் அப்படின்னு மாதிரி பயங்கரமா டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. மேம் என்னால அவாய்ட் பண்ண முடியல, நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்க அவங்க இந்த படமே என்னால தானே நகருது அப்படின்னு மாதிரி கதையை சொல்லி ஓகே பண்ண, இப்போ இவளை உள்ள கொண்டு வந்தா என்ன அர்த்தம், எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கல, அந்த படத்துல அவ இருக்க கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உனக்காக நான் ஒரு பட வாய்ப்பெல்லாம் கொடுக்கலான் இருக்க, ப்ரொடியூசர் பார்க்கணும் அப்படின்னு மாதிரி இன்னைக்கு வர்றதா இருக்கு, அதெல்லாமே நீ சொல்ற செயல தான் இருக்கு அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. டைரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறாரு, ஹீரோ கிட்ட பகிச்சிக்க முடியாது உங்ககிட்டயும் பகிச்சிக்க முடியாது, சோ அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் எந்த சீனுமே இல்லாத மாதிரி அந்த பொண்ணோட கேரக்டரை நான் வச்சுக்கிறேன், இதுக்கு உங்களுக்கு ஓகே தானு கேட்டிருப்பாரு. ரொம்ப யோசனைக்கு அப்புறமா சரின்னு தலையாட்டிடுறாங்க. கட் பண்ணா இந்த முதல் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அவங்க ஹீரோ பக்கத்துல உட்காந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ நடிக்கவே தெரியாதவங்க எல்லாம் நடிக்கிற அப்படின்னு பேர்ல வந்துடுறாங்க, வெறும் அழக மட்டும் வச்சுக்கிட்டு. இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்க போறாங்கன்னு தெரியல அப்படின்னு மாதிரி ஹீரோயின் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த இவர் கவனிக்கிறாரு, ஒரு மாதிரி அமைதியா இருக்காரு. கட் பண்ணா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வாக்கு மூலமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த போலீஸ்காரர்கிட்டே போகுது. அவரு பார்த்துட்டு பரவாயில்லையே ரொம்ப நல்லாதான் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சீன் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த சீன் பேப்பர் படி ஹீரோ தான் பாத்தீங்கன்னா ஹீரோயினை கொல்லணும் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஆனா அங்க நடந்தது ஹீரோயின் ஹீரோவை கொல்லணும் அப்படின்னு மாதிரி இருக்கும். இதுக்கான காரணம் என்ன, எதுக்காக இந்த சீனை மாத்தினு கேட்க இல்ல ஆன் ஸ்பாட்ல சின்னதா மாடிஃபை பண்ணாங்க, இதுக்கு காரணம் டைரக்டர் தான் சொல்ல ஸ்ட்ரைட்டா போய் டைரக்டரை பிடிக்கிறாங்க. நீ தான் இந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்திருக்கியா, சீன் பேப்பரை எதுக்கு மாத்தி இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையும் பண்ண அவனை கொலை பண்ணணும் அப்படின்ற எய்ம் உனக்கு தானடா இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்க அவர் பயந்து போறாரு. இதை மாத்தினதமோ நான் தான், ஆனா பண்ண சொல்றது அந்த ஹீரோயின் மேடதான் சொல்லி ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள கொண்டு போறாரு. டைரக்டர் ஹீரோயின் கிட்ட சீன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு இல்லையா, அப்போ ஹீரோ வந்து உங்களை சுட்டு கொன்னுடுவாரு, நீங்க இறந்து போறத பார்த்து ஆடியன்ஸ் கண் கலங்கி போய் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சீன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த விஷயம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் ஹீரோயினை சேர்த்துக்கிட்டு இருக்கு, சீனை மாத்துங்க, அப்படி இல்லைன்னா இந்த படத்துல நடிக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி ஓவரா பேசிக்கிட்டே இருக்க. படம் எடுக்க வந்ததும் போதும், இவங்க கிட்ட மல்லு கொடுக்கறதும் போதும் அப்படின்னு மாதிரி நிறைய பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா அந்த சீனியை மாத்திர அப்படின்னு மாதிரி ஒத்துக்கிறாரு. கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு போகுது. சோ இவங்க சொன்ன விஷயத்தாலதான் அது நடந்திருக்கு அப்படின்னு மாதிரி மறுபடியும் ஹீரோயின் கிட்டே போய் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்க அவங்க பயந்து போறாங்க. மாத்த சொன்னது என்னமோ நான் தான், ஆனா எல்லாமே நான் தான் பண்ணேன் அப்படின்னு மாதிரி இங்க ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கு. எனக்கு என்னமோ அந்த செகண்ட் ஹீரோயின் மேலதான் டவுட்டா இருக்கு, அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல இவருக்கு இது நேரம் வரலையும் இங்க செகண்ட் ஹீரோயின் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியாது. இதனால இவங்களை அனுப்பி விட்டுட்டு செகண்ட் ஹீரோயினை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள கூப்பிடுறாப்புல அவங்க பயங்கரமா அழுதுகிட்டு அவராலதான் வாழ்க்கை எனக்கு நல்லபடியா அமைய போகுது அப்படின்ற மாதிரி இருந்தது, ஆனா அதுக்குள்ள அவர் இறந்து போய் என்னோட வாழ்க்கையை இருட்டாயிருச்சே அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அங்க இருக்க போலீஸ் ஆபீசர் உனக்கும் அந்த ஹீரோக்கு ஏதாவது பிரச்சனையாமான்னு கேட்க இல்லன்னு தலையாடுறாங்க. நல்லா சொல்லுமா ஏதாவது பிரச்சனையாமான்னு கேட்டு அந்த ஹீரோக்கு டச் அப் ஆயிருக்காரு இல்லையா அவரை கூப்பிட்டு முன்னாடி நிறுத்து. அங்க ஒரு சண்டை நடந்துரும், அது என்ன அப்படின்னு மாதிரி நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த படத்தோட அந்த முதல் ஹீரோயின் கூட ஹீரோ நடிக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி இருக்கும். இதை சொல்லிக்கிட்டு செகண்ட் ஹீரோயின் பாத்தீங்கன்னா இனிமேல் நீங்க எங்க கூட தான் நடிக்கணும், அவளோட
அவகாசம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு மாதிரி கண்ணத்துல செல்லமா ஒரு அற அறிஞ்சிருப்பாங்க. இந்த விஷயத்த தான் டச் அப் ஆய் சண்டை அப்படின்னு மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. சோ இருந்தாலும் இவங்க இந்த விஷயத்த மறைச்சிருக்காங்க இல்லையா, இதனால போலீஸ்காரருக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஏற்பட ஆரம்பிக்குது. வேற ஏதாவது விஷயத்தை மறைக்க ட்ரை பண்றியா, ஒழுங்கு மறதியா உண்மையை சொல்லிடு அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. அவங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, எங்க 2 பேருக்குள்ளயும் நல்ல உறவுதான் இருந்தது அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு நபரை பாத்தீங்கன்னா போலீஸ்காரர் கூட்டு வர்றாரு. அவரை பார்த்து இவங்களோட முகம் எல்லாம் மாற ஆரம்பிக்குது. இவர ஞாபகம் இல்லையான்னு கேட்க இவங்க தெரியாதுன்றாங்க. நல்லா பார்த்து சொல்லுமா, நாளை பின்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்ல இவங்க அவரையே பார்த்துக்கிட்டே நிக்க ஒரு பிளாஷ்பேக் உள்ள கொண்டு போறாங்க. இவங்களோட கனவு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நடிகை ஆகணும் அப்படின்றது, இதுக்கு உறுதுணையா இருக்கிறது இப்ப போலீஸ்காரர் கூட்டு வந்தா இல்லையா அந்த நபர் தான். அந்த நபர் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த நபர் தான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தங்க இடமும் கொடுத்து இவங்களை எப்படியாவது நடிகை ஆக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. சினிமா ப்ரொடக்ஷன்ல வேலை செய்யறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய உதவிகள் பண்ணி பாக்குறாரு, அவங்களால முன்னேறவே முடியல. இதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய ப்ரொடியூசரை போய் பாக்குறாங்க. அவர்கிட்ட வளைஞ்சு கொடுத்து போனாதான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதுக்காக அந்த வேலைகள்ல ஈடுபட இந்த விஷயம் இவங்களுக்கு உதவிட்டு இருக்க நபருக்கு பாத்தீங்கன்னா சுத்தமா பிடிக்கவே இல்லை. நீ ட்ராக் மாற பாக்குற, உனக்கான வாய்ப்பு வர வரையும் அதை தேடிக்கிட்டு இருக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு நம்மளாம் சொல்லி பார்க்க இவங்க அவர்கிட்டயே சண்டையை போட்டுட்டு வாய்ப்பை நம்ம தான் உருவாக்கிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் பங்களாதேஷ்ல இருக்க சூப்பர் ஸ்டாரான ஹீரோ இருக்கா இல்லையா, அவரை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு கிடைக்குது. அவரை போய் பாக்குறாங்க. அவர் பார்த்த உடனே மயங்கி போயிட்டாரு. நீங்க ஹீரோயின் மெட்டீரியல், நீங்க ஒரு சின்ன சைடு ஆர்டிஸ்டா போறதுக்கு நான் விரும்பல, என வீட்டுல வந்து பார்க்க முடியுமான்னு கேட்க அவங்க ஆசாசியோட தன்னோட நண்பனை கூப்பிட்டு அங்க போறாங்க. அந்த ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வர்றாரு. நம்ம பிரைவேட்டா பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லா இடத்துக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை, அவனை இங்க இருந்து முதல்ல அனுப்பி விட முடியுமான்னு கேட்க அவங்களே என்னென்னமோ பண்ணி அவரை அனுப்பி விட்டுட்டாங்க. கட் பண்ணா ஹீரோ கூட இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. நாளடைவுல பாத்தீங்கன்னா அது இவங்களுக்கு காதலா மாறி போயிடுது. அவரை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட வாய்ப்பு வரப்போகுது, நம்மள அடுத்த படத்துல சேர்த்துருவாரு அப்படின்ற மாதிரி அவர் கூட அங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க. மாடனா மாற ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் போக ஆரம்பிக்குது. இவங்களோட நண்பன் பாத்தீங்கன்னா ஒரு நாள் வீட்டு முன்னாடி நின்று நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுதா, அவனை யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நம்மளா கேட்க இவங்க இருக்கிற நிலைமைக்கு எதுவுமே மண்டையில ஏறல. உனக்கு நான் வளர்ந்துட்டு வர்றது பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அடுத்த வாரம் என்னோட பிலிம் ஷூட் ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு மாதிரி அவர்கிட்ட பேச்சு கொடுக்கும் போது அவரும் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான், உனக்கு புரியலையா அப்படின்னு மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கு. இவங்க பதில் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய சண்டையா இது முடியுது. இனிமேல் என்ன பார்க்க வராது அப்படின்னு மாதிரி அந்த நபரை திட்டி அனுப்ப அவர் அங்கிருந்து சோகத்தோட கிளம்பி இருப்பார். ஆனா அப்படியே கட் பண்ண இவங்க அந்த ஹீரோ கூட வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது அவரோட விஷயங்கள்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏற்பட ஆரம்பிக்குது. இவங்களை வெறுத்து ஒதுக்க ஆரம்பிக்கிறாரு. படம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லாம சும்மா சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்கும் போது இவங்க 2 பேருக்குள்ள சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. ஆனா அப்பதான் என்னைக்காவது ஒரு நாள் அவனை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானா, நிறைய பொண்ணுங்க என் கூட இருந்திருக்காங்க, அதுல இருக்க ஒரு பொண்ணு தான் நீ, என் கூடயே தங்கிட்டு இருக்கதால என்னோட வாழ்க்கையில பங்கு போட்டுக்கலாம் நினைச்சுக்காது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேச இவங்க கடுப்பாயிடுறாங்க. அண்ட் பதில் பேசி நிறைய சண்டைகள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதோட முடிவுல நீ இந்த வீட்டிலே இருக்காது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அடிச்சு துரத்திடுறாங்க. வாழ்க்கையே போயிருச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகத்துல இருக்கும் போதுதான் இவங்க ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அந்த ஹீரோவை போய் சந்திச்சு இப்ப உங்க உட்காந்து அழுதுட்டு போகணும் அப்படின்ற நோக்கத்துலதான் வரல, இவ்வளவு நாள் என் கூட இருந்த இல்லையா, இப்போ நான் சொல்றதை நீ பண்ணலன்னு வையா, என்ன நீ அபியூஸ் பண்ண ட்ரை பண்ண, என்ன ரேப் பண்ண அப்படின்ற மாதிரி கேஸ கொடுத்துருவேன், ஏற்கனவே உன் மேல நிறைய கேஸ் எல்லாம் இருக்கு, பார்த்து நடந்துக்கோப்பா, பிரச்சனை உனக்குதான் அப்படின்ற மாதிரி பேசி அமைதியா உட்காந்துக்கிட்டே இருக்க 2 பேரும் ஸ்டன் ஆயிடுறாங்க. இவளை வெளியே விட்டா பிரச்சனை, ஏதாவது பண்ணியாக்கணும் அப்படின்ற மாதிரி உனக்கான டிமாண்ட் என்னன்னு கேட்க அவங்க 10 படத்துக்கு நான் கூட நடிச்சாக்கணும், அதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் நீ பண்ணியாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ ப்ரொடியூசர் வந்து கேட்கும் போது புதுமுகங்களை அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா, அதுக்கான காரணம் இதுதான். சோ இவங்க இந்த மாதிரி தான் உள்ள வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னதான் அவரோட தேவையை பயன்படுத்திக்கிட்டு இதுக்குள்ள வந்தாலும் அவரை கொல்றதால எனக்கு எந்த பயன் இருக்கு சொல்லுங்க, அவர் உயிரோட இருக்கிறவங்களே தான் எனக்கு பயன், சோ நான் எதுக்காக இதை பண்ணிருக்க போறேன் அப்படின்ற மாதிரி லாஜிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் பேச போலீஸ் ஆபீசர் யோசிக்கிறாப்ல. ஆனா அப்படியே கட் பண்ணி ஒரு சின்ன பிளாஷ்பேக்கையும் நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோவை சுட்டு கொல்லணும் அப்படின்ற மாதிரி சீன் இருக்கு இல்லையா, அது அவங்களோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு டம்மி துப்பாக்கியை வச்சு பயங்கரமா ரிகர்சல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப டைரக்டர் உள்ள வராரு, எல்லாமே தயாராயிடுச்சு, நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே ரெடி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரியும் கூட்டு போயிருப்பாரு. கட் பண்ணி பிரசன்ட்டுக்கே வருது. எல்லார்கிட்டையும் போலீஸ்காரர் இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. யாருமே இங்க நல்லவங்க கிடையாது, வெளி உலகத்துக்கு ஆக்டர் அப்படின்ற பேர்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க, உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்களை ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். அண்ட் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டே இருந்தா இல்லையா, அப்போ அங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்படின்னு மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவர் ரொம்ப நாளா ஹீரோ கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி இருக்கும்.
அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோ ஹீரோயின் 2 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேருமே ஏற்கனவே கல்யாணம் பண்ணி இல்லற வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ரிவீல் பண்றாங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவுல சின்ன சின்ன சண்டைகள் ஏற்பட்டிருக்கும். அது எல்லாமே இவங்களோட கணவர் வேற ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுனாலதான் இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல சின்ன சின்னதா இருந்திருக்கும், போக போக பூதாகாரமா வெடிக்க ஆரம்பிக்குது. இதோட முடிவுல உங்க கூட நான் வாழவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. சோ பாஸ்ட்ல ஏற்கனவே அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, இதையே நமக்கு தெரியாம போயிருச்சு அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஹீரோயின் கிட்டே போய் விசாரிக்க அவங்க ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறாங்க. யாரோ பண்ண விஷயத்துக்கு எல்லாமே எனக்கு இப்ப நின்னுகிட்டு இருக்கு, நான் எந்த வகையில இது பொறுப்பேற்றுக்க மாட்டேன், ஆனா எல்லாமே என்ன ட்ராப் பண்ண மாதிரி தான் நின்னுகிட்டு இருக்கு இல்லையா, இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல, நீங்க மட்டும்தான் எனக்கு உதவணும், என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, நான் இது எல்லாத்தையும் பண்ணிருப்பேன்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்ற மாதிரி அவரை மயக்கலான்னு போக அவர் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காரு. ஏதாவது பண்ற அப்படின்னு மாதிரி அங்க இருந்து கிளம்பி ஹீரோவை அடிச்சுட்டாரு அப்படின்னு மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு, அவரை தேடிட்டு இருந்திருப்பாங்களே, அவரை புடிச்சிட்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க. அவரை போய் சந்திக்கிறார். இவரோட துப்பாக்கி தான் பாத்தீங்கன்னா அந்த சம்பவத்தை அப்ப கடந்திருக்கும். சோ இவரால தான் ஏதாவது நடந்திருக்கும். அண்ட் எல்லா வீரன்ஸுமே இவருக்கு சாதகமாகவும் இருக்கு. ஹீரோ கூட சண்டை போட்டிருக்காரு. கொஞ்ச நேரத்துல அவரோட கண்ணால என்ன மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி உண்மையை ஒத்துக்கோங்க, எனக்கு 1008 வேலை இருக்கு, இந்த கேஸை முடிச்சுட்டு போயாகணும் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர் பேசிக்கிட்டே இருக்கு. அந்த மனுஷன் இதை நான் பண்ணல, இதை பண்றதுக்காக எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்க போறது கிடையாது, அவன் உயிரோடு இருந்தாலாச்சு படம் நடிக்க வச்சு சம்பாதிச்சிருப்பேன், சோ இதுக்கு பின்னாடி நான் இல்ல, ஆனா எல்லா ஆதாரங்களும் எனக்கு பிரச்சனை கொடுக்கற மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்காக உங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணி முடிச்சிடலான் இருக்கேன், உங்களுக்கு எத்தனை கோடி வேணும்னு கேளுங்கன்னு சொல்ல மனுஷன் பயங்கரமா யோசிக்கிறாப்ல. ஆனா அப்படியே கட் பண்ணா அந்த ஹீரோயின் இருக்காங்களே செகண்ட் ஹீரோயின் அவங்கள காமிக்கிறாங்க. முதல்ல இருந்த 2 பேர் தான் சஸ்பெக்ட், நீங்க இதுல எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி முடிவாயிருச்சு, நீங்க இங்க இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பி விட இவங்க அங்க இருந்து கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா போலீஸ்காரருக்கு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கிடைச்சிட்டாரு அப்படின்ற தகவல் அவரை பிடிச்சி அவர்கிட்ட இருந்து விசாரிக்கும் போது அவர் தான் அந்த கண்ணை எடுத்துட்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதை எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. மேக்கப் ரூம்ல, அதாவது ஹீரோயினோட ரூம்ல அவங்க ரிஹர்சல் பாத்துக்கிட்டு இருந்த இடத்துல இருந்தா அவர் எடுத்துட்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அங்க இருந்ததை தான் நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி வாக்குமூலம் கொடுக்கிறாரு. கட் பண்ண போலீஸ்காரர் இதுக்கு பின்னாடி இருக்கிறது அந்த ப்ரொடியூசரும் பிரபல ஹீரோயின் தான் அப்படின்ற மாதிரி நியூஸ்காரங்களுக்கு அறிக்கையை கொடுத்துட்டு அவங்க 2 பேருமே அரெஸ்ட் பண்ணி அவங்க மேல சார்ஜ் ஷீட்டையும் பாத்தீங்கன்னா ஃபைல் பண்ணிடுறாங்க. இதுக்கு பின்னாடி அவங்க தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபைனல் பண்ணிடுறாங்க. கட் பண்ணா ஒரு சில வருஷங்கள் கழிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோ இறந்து போயிட்டா இல்லையா, இதனால இந்த படத்து மேல பயங்கர எதிர்பார்ப்பு இருந்தது, பயங்கர ஹிட் ஒன்னு அடிக்குது. அண்ட் செகண்ட் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நிறைய பேரும் புகழும் கிடைக்குது. இதனால அந்த படத்தோட டைரக்டர் உட்காந்து பயங்கரமா குடிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களும் என்னாலதான் இந்த படம் ஓடிச்சு, அந்த ஹீரோ இறந்து போனது உனக்கு ஒரு பப்ளிசிட்டி ஆயிருச்சு அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. இவர் பயங்கரமா சிரிக்கிறாரு. இதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு, அது யாருக்கிட்டயுமே சொன்னது இல்ல, இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன், அதுவும் இந்த படம் உன்னாலதான் ஹிட் ஆச்சுன்னு சொன்ன இல்லையா, அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்னு ஓபன் பண்ணி விட்டுறாரு. அந்த படத்துல நடிச்ச ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேருமே ரியல் லைஃப்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்து பிரிஞ்சவங்க தான் இல்லையா. அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு படம் ஷூட்டிங் போயிருக்கும். அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த டைரக்டர் இருக்காரு அவர் அதுல இன்வால்வ் ஆயிருப்பாரு. கொஞ்ச நாள்ல அவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். படம் பாதியிலே நிற்கும். ஒரு 4 நாள் கால் ஷீட் தேவைப்படுது, நீங்க இதுக்கு உதவியாகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த மனுஷன் அவர் இருந்தா நான் படத்துல நடிக்கிறதா இல்ல, என்னால கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி முறைக்கு அனுப்பி விட 3 வருஷம் ஓடி போகுது. இன்னும் அந்த நபர் கெஞ்சிக்கிட்டே தான் இருப்பாரு. எந்த தகவலும் ஹீரோ கிட்ட இருந்து வர்றதா தெரியல. வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு அவர் வெளிநாடு போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி டைரக்டர் ரொம்ப கேவலப்படுத்தி அனுப்பியிருப்பாங்க. இதோட உச்சகட்டத்துல தான் அந்த டைரக்டர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த சமயம் பார்த்து படம் எடுக்க தயார் அப்படின்னு மாதிரி ஹீரோ வர படத்தை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்கு நடுவுல அந்த ப்ரொடியூசர் உண்மையான கண்ணை காமிச்சு மிரட்டி இருப்பாரு இல்லையா, அப்ப தடுத்து விடுறது இந்த டைரக்டரா தான் இருக்கும். இதை விட்டா சரியான சந்தர்ப்பம் கிடைக்காது அப்படின்னு மாதிரி கண்ணை யாருக்கும் தெரியாம கீழே தள்ளி விட போதையில இருந்த ப்ரொடியூசர் அங்க இருந்து கண்ணை விட்டு கிளம்பிட்டு இருப்பாரு. அண்ட் இவர் பாத்தீங்கன்னா அந்த கண்ணை செக்யூரா வச்சு அந்த பொம்மை கண் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா இதை மாத்தி வச்சு விட்டுட்டு இருப்பாரு. சோ படத்துக்கு படம் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, தன்னோட வன்மத்தையும் கழிச்சதாயிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த வேலையை பார்த்து விட்டுட்டு இருப்பாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இருக்கு. எதிரில் இருக்க அந்த ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க இதை வீடியோ எடுத்துட்டு நல்லா மாட்டின, இதுக்கப்புறம் ஒரு 10 படத்துக்கு நீ என்ன ஹீரோயினா போட்டாகணும்பா, அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ வெளியே வந்துடும் சொல்ல அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா நான் இப்போ ஒரு பெரிய டைரக்டர் ஆயிட்டேன், புதுமுகங்கள் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன், பிரைவேட்டா சொன்ன விஷயங்களை நீ இந்த மாதிரி பண்ணலாமா, அதை டெலீட் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி கேஷுவலா பேசிக்கிட்டே இருக்கு. அவங்க சொல்றது சீரியஸா, ஏன்னா ஹீரோயினா போடல அப்படின்னா இது கண்டிப்பா வெளியே வரும்னு சொல்லி நின்னுகிட்டே இருக்கு. இவரோட முகம் எல்லாம் மாறி போகுது. ஹீரோயின் தானே 10 படம் 15 படமும் நீங்க தான் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சைன் போட்டு ஒத்துக்க
அப்படியே கட் பண்ணி இவங்க பெரிய ஹீரோயின் ஆக்குற மாதிரியும் இவங்களுக்காக ஒரு அழகான சாங் போய்கிட்டே இருக்க மாதிரியும் காமிச்சு இது இன்னும் முடியல, இவங்களோட பயணம் தொடரும் அப்படின்னு மாதிரி போட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.